இந்த நாட்களில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். இந்த காரியம் என்ன செய்ய போகிறேன், எப்படியாக முடிய போகிறது, இது எப்படி நடக்கும் என்கிற விதமாக வேதத்தில் இந்த நாட்களில் நம்ம கூட பேசுகிற வார்த்தையும் அதுதான். லூக்கா 10:41. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவையானது ஒன்றே, விசுவாசமுள்ள ஜெபம். இந்த நாட்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கும் உண்மைதான். ஆனால் தேவையானது ஒன்று என்கிற விதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம். ஜெபம்னா நமக்கு என்ன தேவையோ, நம்ம எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோமோ அதை கர்த்தர்கிட்ட பேசுறது, முறையிடுறது, அதுதான் ஜெபம். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையில் நடக்கும் என்கிற விதமாக நம்புறது தான் விசுவாசம். காணப்படாதவைகளின் உறுதியும் நம்பப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம், நம்பிக்கை. இந்த நாட்களையும் நாமளும் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம், விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைப்போம். கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். காட் பிளஸ். ஆமென்.